உங்க 10th மார்க் ஷீட்ல உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேட் பண்றதுங்கிறது கட்டாயம் அவசியம். சரிங்களா? இது ரொம்ப 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 அவசியம். ஸோ இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து உங்களுடைய யூசர் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த 5ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சில இஷ்யூஸ் வரும். அந்த கேப்சர்டு பிக்சர் வந்து காமிப்பாங்க. My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. JEE எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷனில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் டீடைல்ஸ், அப்பார் ஐடியினுடைய டீடைல்ஸ், லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புதிதாக இந்த ஆண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஃபோட்டோவை லைவாக கேப்சர் பண்ணுறது, ஆதார் கார்டு அண்ட் அப்பார் ஐடியினுடைய ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணுறது எப்படி, ஆதாரனுடைய ஃபோட்டோலாம் அங்கே வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் ஈச் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஆரம்பத்திலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஃபைனல் சப்மிஷன் வரைக்கும் எல்லா ஸ்டேஜையும் கரெக்டாக உங்களுக்கு நான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் ஸ்லைடில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை JEE மெயின்ஸ் செஷன் 1 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கூட you can also give it an attempt. like JEE-ல ஒரு அட்டெம்ப்டாவது கொடுக்கறதுங்கிறது நல்லது, because that will give you an overall idea about physics and chemistry examination question papers எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கிடைக்கும். எஸ்பெஷலி இஃப் யூஆர் அ ஃப்ரெஷர். நீங்க ரிப்பீட்டர்ஸ்னா கூட ஓகே, பட் இஃப் யூஆர் அ ஃப்ரெஷர் அண்ட் இஃப் யூஆர் பிளானிங் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன், give it a try in JEE Mains Session 1 or Session 2ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இனி வருகிற நாட்களில் JEE நீட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் போட போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா JEE மெயின்ஸுடைய அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா jemains.nta.ac.in. இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் வந்துடும். அண்ட் தென் இன்விடேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் JEE மெயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ரிஜிஸ்டர், இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ரெஜிஸ்டர் பண்ண போறோம். இதில் கீழே கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். இந்த இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் பொறுமையாக டைம் எடுத்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இஃப் யூ ஆர் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் அண்ட் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 1000 rupees வருது, ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 800 rupees அப்படிங்கிறது வருது. ஜென்ரல் EWS OBC NCLக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 900, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 800 வருது. அண்ட் SC ST அண்ட் PWD கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 500 rupees ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வருது. அண்ட் நீங்கள் வந்து லைக் நீங்கள் இது வந்து செஷன் 1 பேப்பர் 1க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதாக இருந்தா சரிங்களா, அதாவது இன்ஜினியரிங் மட்டும் பண்ணுறேன் அல்லது நான் ஆர்கிடெக்சர் மட்டும் பண்ணுறேன் அல்லது பிளானிங் மட்டும் பண்ணுறேன், ஏதாவது ஒரு பேப்பர் மட்டும் எழுதுனா இந்த ஃபீஸ், 2 பேப்பர் சேர்ந்து எழுதுனா அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பாருங்கள் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே தான் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க போறீங்க. இந்த இதில் சில ப்ரிக்வசிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. லைக் நீங்கள் சில விஷயங்களை முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்க 10th மார்க் ஷீட்ல உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேட் பண்றதுங்கிறது கட்டாயம் அவசியம். சரிங்களா? இது ரொம்ப 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 அவசியம். அதேபடி அப்பார் ஐடிலையும் இருக்கணும். ஆதாரில் சேஞ்ச் பண்ணீங்கனாலே அப்பார்லையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த விஷயத்தை நீங்கள் என்ஷூர் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுடைய ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் பண்றாங்க அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேண்டிடேட் நேம் தப்பு இல்லாமல் உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி போடுங்க. 10th மார்க் ஷீட்ல இனிஷியல் பின்னாடி இருந்துச்சுன்னா இனிஷியல் பின்னாடி வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட்ல இனிஷியல் முன்னாடி இருந்துச்சுன்னா இனிஷியலை முன்னாடி வச்சுக்கோங்க. Do follow your 10th mark sheet name. ஓகேங்களா? 10th mark sheet நேம். ஒரு 12th முடிச்சிட்டிங்கன்னா 12th mark sheetோட நேம் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பேரண்ட் நேம், மதர் நேம், ஃபாதர் நேமும் கேட்டிருக்காங்க. அதுவும் மார்க் ஷீட்ல உள்ளபடியே போட்டுருங்க. இந்த கேண்டிடேட்டினுடைய நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டில் இதே மாதிரி 10th மார்க் ஷீட்ல இருக்கிறபடியே நீங்க வச்சுக்கிறது நல்லது. டேட் ஆஃப் பர்த் அப்பெல்லாம் போட்டுருங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கு திரும்ப ஒரு டயலாக் வரும், அந்த பாக்ஸ் வரும், அதுலயும் நீங்க கொடுத்துருங்க. ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஒருவேளை உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வேற, ப்ரெசென்ட் அட்ரஸ் வேற வேறையா இருந்துச்சுன்னா தனித்தனியாக ஃபில் பண்ணுங்க.
இல்லை ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தானே, ஒரே இடத்துல தான் இருக்கிறேன், எனக்கு ப்ரெசென்ட்டும் அதுதான் பெர்மனெண்ட் அட்ரஸும் அதுதான் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் ஃபில் பண்ணிவிட்டு பெர்மனெண்ட்டில் கிளிக் கொடுத்துட்டீங்க, இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த இதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எடுத்துப்பாங்க. சரிங்களா, இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி இதான் வந்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். இங்கே நீங்கள் தப்பு இல்லாமல் பண்ணணும். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், அது இந்த மொபைல் நம்பர் தான் உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கணும். ஸோ அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கிற நம்பராக இருக்கணும், அதை வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி தப்பு இல்லாமல் அப்படியே போட்டுருங்க. இங்கே இமெயில் ஐடி உங்களுடைய இதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அந்த நீங்கள் கொடுக்குற இமெயிலுக்கு தான் ஓடிபி வரும். அதனால் இமெயிலில் போடும்போதும் மொபைல் நம்பர் போடும்போதும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கொடுத்துட்டு ஆல்டர்னேட் நம்பர் ஆப்ஷனல் தான் இங்கே நீங்கள் கொடுக்கலாம். பின்னாடி இன்னொரு இடத்துலையும் நம்பர் கேட்பாங்க, இன்னொரு மொபைல் நம்பர் இன்னொரு இமெயில் ஐடி கேட்பாங்க. அப்போ 2 மொபைல் நம்பர் 2 இமெயில் ஐடி வேணும். ஒன்று வந்து கேண்டிடேட்டோட தான் இருக்கலாம் அல்லது பேரண்ட்ஸோடதாகவும் இருக்கலாம். அண்ட் இன்னொரு இடத்துல வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ்னு ஒரு இது கேட்டிருப்பாங்க, அதுவும் உங்களுடைய பேரண்ட் நம்பராக ஆல்டர்னேட் பேரண்ட் நம்பராக இருக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர், இதெல்லாம் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சபடி பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. மறந்தாலும் பின்னாடி ரீசெட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் மறந்துடாதீங்க. அடுத்து செக்யூரிட்டி கொஸ்டின் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ஷா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரிவ்யூ பேஜ் அப்படிங்கிறது வரும். நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டாலாம் கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று ஒன்றா டிக் பண்ணணும். சரிங்களா, இது எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு வேளை மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போயிடுங்க. எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இல்லை எல்லாமே ஓகே தான் சார், கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி டு வெரிஃபை மொபைல் நம்பர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு கொடுத்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. சரிங்களா, இந்த வீடியோ டெஃபினட்டாக கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேஜ் இருக்குது இந்த ஜேஇ மெயின்ஸ்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன். சிம்பிள் தான். வீடியோவை தெளிவாக பார்த்து மிஸ்டேக்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, எப்படி பண்ணுறதுங்களாம் பார்த்தலாம். இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் இன்னும் பே பண்ணல, அப்ளிகேஷன் ஃபார்ம் வியூ பண்ணல, இதெல்லாம் இன்கம்ப்ளீட்னு காட்டுது. ஓகேங்களா, இப்போ கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு மெயில் வந்துடும், மெசேஜும் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, நியர்லி 12 ஸ்டேஜஸ் இருக்குது, 12 ஸ்டேஜ் இருக்குது. ஃபைனல் சப்மிட், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது கான்டாக்ட் டீடைல்ஸ் முடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, எடுத்து பர்சனல் டீடைல்ஸ்க்கு போகிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள், டிசேபிலிட்டி, ஐடென்டிட்டி, ரிஜிஸ்டர் அப்பர் ஐடி, எக்ஸாமினேஷன் சிட்டிஸை சூஸ் பண்ண போகிறோம், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கொடுக்க போகிறோம், அண்ட் அடிஷனல் டீடைல்ஸ், எமர்ஜென்சி, கேப்சர், லைவ் ஃபோட்டோகிராஃப், இங்கெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எப்படி, அந்த ஃபோட்டோவை எப்படி தப்பு இல்லாமல் அப்லோட் பண்ணுறது, எப்படி சைஸ் ரீசைஸ் பண்ணுறது, இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், நிறைய ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். இங்கே உங்களுடைய நேஷனாலிட்டி, எந்த ஸ்டேட்டில் நீங்கள் 12th படிக்கிறீங்க அல்லது படித்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வரும். நம்ம ஆடியன்ஸ் தமிழ்நாடுன்றதுனால தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன். உங்கள் ஸ்டேட் எதுவும் அதை போட்டுருங்க. 12th எங்கே படிச்சிங்களோ அதை போட்டுருங்க. அண்ட் இந்த இடத்துல கேட்டகரி வந்து ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, அல்லது பிடபிள்யூடி, அதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கேட்டகரி கொடுத்துருங்க. ஆர் யூ டயபெட்டிக், எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் டயபெட்டிக் கேண்டிடேட் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அர்பனா ரூரலா அப்படிங்கிறது கேட்கும், அதுவும் கொடுத்துக்கோங்க. ஆனுவல் ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நிறைய ஸ்லாப் இருக்கு, இதுல உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்னவோ அதை நீங்க கரெக்டா கொடுத்துருங்க. இதை நீங்க மாத்தி கொடுக்க கூடாது. ஆக்சுவலா ஆஸ் பர் த ஆக்சுவல் இன்கம் அது என்னவோ அதை நீங்க இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது செல்ஃப் ஸ்டடியா அல்லது கோச்சிங் ஏதாவது போறீங்களா, ஸ்கூல்லேயே இருக்கா, அதெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். அதில் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் ஸ்கூல் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். 12th வந்து நீங்கள் தமிழ் மீடியமில் படிக்கிறீங்களா, இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறீங்களா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசேபிலிட்டி டீடைல்ஸில் இருக்கிறோம். டிசேபிலிட்டி டீடைல்ஸ் வந்து பிடபிள்யூடி கேட்டகரி மாணவர்களுக்கு. இங்கே பிடபிள்யூடிக்கு கோட்டா இருக்குது, ஜேஇலையும் சரி, நீட்லையும் சரி, டிஎன்ஏ கவுன்சிலிங்லையும் சரி, பிடபிள்யூடி மாணவர்களுக்கு கோட்டா இருக்குது. இதை நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கிறோம். இஃப் யூ ஆர் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா எந்த டிசேபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய யூடிஐடி கார்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதனுடைய பர்சன்டேஜ் என்னவோ அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும்.
அடுத்து இந்த இடத்துல கேப்சா என்டர் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட். அடுத்து ஐடென்டிட்டி டீடைல்ஸ். இங்கே தான் இதுலேருந்து தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஓகேங்களா, ஐடென்டிட்டியில் ஆதார் கார்டு இருக்குது, டிஜிலாக்கர் இருக்குது, இந்தியன் பாஸ்போர்ட் அண்ட் நான் இந்தியன் பாஸ்போர்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர். இந்த 5ல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இருக்கிறது அவைலபிளாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆதார் கார்டு. ஒரு சிலர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட வந்து பேன் கார்டு இருக்கும், டிஜிலாக்கர் எல்லாருமே வச்சுருப்பாங்க. நீங்கள் டிஜிலாக்கர் வச்சு பண்ணாலும் சரி, ஆதார் வச்சு பண்ணாலும் சரி, உங்ககிட்ட ஆதார் இருந்துச்சுன்னா ஆதாரை நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் போகும்போதும் நீங்கள் கொண்டு போகலாம். அதனால ஆதாரை கொடுக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆதார் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி டைப்பில் இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம்னு ஒன்று இருக்கும். இது வந்து உங்களுடைய இது. ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே தான் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஐ வாலண்டியர்லி ஷேர் மை ஆதார் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆதார் நம்பரை 2 தடவை என்டர் பண்ண சொல்லுவாங்க. தப்பு இல்லாமல் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆதார் கார்டோட ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னா எடுத்துக்கும். அண்ட் இந்த இடத்துல தான் ஆதாருடைய நேமும் மார்க் ஷீட்டோட நேமும் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற நேமும் 3 ஈக்குவலாக 3 கரெக்டாக இருக்கணும், மேட்ச் ஆகணும். ஏதாவது மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சில இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு, அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அதை அப்டேட் பண்ணிவிட்டு இதை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. இதை நம்ம ஜெயினுடைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே வந்து ஒரு அட்வைசரி நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கேப்சா போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது பாருங்கள், யுவர் ஐடென்டிட்டி ஹாஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் வித் ஆதார் நம்பர், ஆதாரான்னு சொல்லிட்டு டேட் போட்டிருக்காங்க. இங்கே ஆதார் கார்டில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்கல்ல, உங்களுடைய ஃபோட்டோ, இதுக்கு தான் நம்ம சொன்னோம் ஆதார் கார்ட்லேயும் ஃபோட்டோவையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த ஃபோட்டோ இங்கே காமிக்கும். உங்கள் ஆதார் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், அதெல்லாம் ஜெண்டர் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காமிச்சிருப்பாங்க. இஃப் எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேங்களா, கரெக்டாக தான் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார் ஐடி. ஓகேங்களா, அப்பார் ஐடி, டூ ஹேவ் அப்பார் ஐடி? எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க, நோ அப்படின்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸை கேட்பாங்க. அப்பார் ஐடியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த அப்பார் ஐடி நம்பர், அப்பார் ஐடியில் நேம் இருக்கும்ல, அதுவும் ஆதாரில் இருக்கிறபடி தான் வரும். ஸோ அதனால அதுவும் இந்த இடத்துல முக்கியம். கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். இங்கே தான் வந்து அப்ளை ஃபார் செக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வரும். எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்தெந்த பேப்பர் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. பேப்பர் 1 இன்ஜினியரிங் மட்டும்தான் நான் போகிறேன், பிடெக் மட்டும் தான் போகிறேன் அப்படின்னா பேப்பர் 1 போடுங்க. இல்லை ஆர்கிடெக்சர், பிளானிங் 3மே போகிறீங்கன்னா 3ஐயும் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சபடி நீங்கள் பிளான் பண்ணுறபடி போட்டுக்கோங்க. அண்ட் கொஸ்டின் பேப்பர் மீடியம் என்ன, தமிழா இங்கிலீஷா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அண்ட் உருது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து எக்ஸாம் சிட்டி சூஸ் பண்ணணும். சரிங்களா, மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் முதல் ஆப்ஷனாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தது உங்களுக்கு நியர்பை இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸை நீங்கள் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூர் கேண்டிடேட்னா கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுங்க. இல்லை நீங்கள் சென்னை கேண்டிடேட்னா சென்னை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுங்க. அல்லது சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், வாட் எவர் யுவர் டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் முதல் ஆப்ஷனாக இருக்கட்டும். நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை ஃபஸ்ட்டு கொடுங்க. மேக்ஸிமம் 99% ஃபஸ்ட்டு கொடுக்குற எக்ஸாம் சிட்டி தான் வரும். எக்ஸாம் சிட்டியில் தான் ஏதாவது ஒரு சென்டர் போடுவாங்க. ஒருவேளை அங்கே இல்லைன்னா தான் செகண்ட் சிட்டிக்கு போகும். ஸோ அதனால் நியர்பை இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 4 இது இருக்குது, 4 இது கொடுக்கணும். தமிழ்நாடு தான் வரும். தமிழ்நாடு ஸ்டேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சிட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டியன் ஆக்குபேஷன், ஃபாதர்னுடைய ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஃபாதர் அவங்களுடைய அப்பாவுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, மதருடைய ஆக்குபேஷன், மதருடைய குவாலிஃபிகேஷன். ஒருவேளை நீங்கள் வந்து அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஃபாதர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் போடுங்க. இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன படிச்சிருக்காங்க, கிராஜுவேட்டா, போஸ்ட் கிராஜுவேட்டா, மெட்ரிகுலேட்டா, இல்லிட்ரேட்டா, படிக்கவே இல்லைன்னா இல்லிட்ரேட், அதுங்க மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வீட்டில் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, ஹோம் மேக்கராக இருக்காங்க அப்படின்னா அதர்ஸ்னு போட்டு இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப்னே இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதனுடைய இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க என்ன படிச்சிருக்காங்க, மதர்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல நம்ம குவாலிஃபிகேஷன் 6 ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம். சரிங்களா, 6 ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணலன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அடுத்து 10th and 12th டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஓகேங்களா, 10th பாஸ் டேட், நீங்கள்லாம் நம்மலாம் 10th பாஸ் பண்ணி தானே 11th 12th வந்திருப்போம். ஸோ அதனால 10th பாஸ்ட் தான் வரும் பை டிஃபால்ட். இந்த இடத்துல 10th நீங்கள் எந்த வருஷம் எழுதுனீங்க, அப்பியர் ஆனீங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. டைப் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். டைப் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னா
நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னா ப்ரைவேட் அன்எய்டட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அல்லது நீங்கள் வந்து நீங்கள் கேந்திரிய வித்யாலயா கேவியில் படிக்கிறீங்கன்னா கேவி போட்டுக்கோங்க. அல்லது ஜவஹர்லால் நவோதயா வித்யாலயா JNVயில் படிக்கிறீங்க அப்படின்னா அது போடுங்க. அல்ல இதில் எதுவுமே வரல சார், ஃபிட் ஆகலை அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட், நீங்கள் தமிழ்நாடுல 12th படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னா தமிழ்நாடு போடுங்க. அது வேற ஸ்டேட்ல படிச்சிருந்தீங்கன்னா வேற ஸ்டேட் போடுங்க. வெளிநாடுகளில் படிச்சிருந்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி போர்டு, ஸ்கூல் போர்டு, நீங்கள் வந்து 10th ஸ்டேட் போர்டு தானே, அப்போ ஸ்டேட் போர்டில் படித்தா ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு CBSEயில் படிச்சிருக்கீங்கன்னா CBSE, இல்லை நீங்கள் வேறு போர்டில் படிச்சிருக்கீங்கன்னா அதுவும் அங்கே டிஸ்பிளேல வரும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டோட்டல் மார்க்ஸ், அப்டைன் மார்க்ஸ், பர்சன்டேஜ் அவங்களே கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி 12th நீங்கள் கொடுக்கணும். 12th பொறுத்த வரைக்கும் 2025-24 12th முடிச்ச மாணவர்கள் மட்டும்தான் JEE மெயின்ஸுக்கு எலிஜிபிள். அதற்கு முன்னாடி படித்த மாணவர்கள் எழுத மாட்டாங்க. யூ நோ தட் there is a limitation, நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸில் JEEக்கு லிமிட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் 10th படித்தபடியே 12th நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸ்கூல் நேம் அட்ரஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீடைல்ஸில் ஆர் யூ ட்வின், நீங்கள் ட்வின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம். இங்கே வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் 9th ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். சரிங்களா? 9th ஸ்டேஜ் வந்து எமர்ஜென்சி நம்பர். நான் முன்னாவே சொன்னேன் இல்லைங்களா, 2 நம்பர் கேட்பாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்தது ஒரு பிரைமரி நம்பர், அங்கே தான் OTPலாம் வரும். இது வந்து எமர்ஜென்சி நம்பர். இந்த நம்பரும் நீங்கள் வந்து கொடுக்கணும். இங்கே இந்த நம்பருக்கு OTP வரும், இமெயில் ஐடிக்கும் OTP வரும். ஒன்லி ஃபார் திஸ் பர்டிகுலர் வெரிஃபிகேஷன். வெரிஃபை அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. இதை வெரிஃபை அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் இதை வந்து இது பண்ணும். இப்போ நீங்கள் மொபைல் நம்பர், இங்கே கொடுக்குற மொபைல் நம்பருக்கும் இங்கே கொடுக்குற இமெயில் ஐடிக்கும் ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. கேப்சர் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த கேப்சர் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த JEE மெயின்ஸுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லேப்டாப்பில் அல்லது டெஸ்க்டாப்பில் வித் வெப்கேமோட பண்ணுறது அப்படிங்கிறது அட்வைசபிள். மொபைல் ஃபோனில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது. ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, எங்கேயாவது நம்ம ஏதாவது தப்பாக கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால. இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் கடைசியில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனேயே வந்து மேலே பாப்அப் விண்டோ வரும். அலோ கேமரா ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். பிளாக் ஆர் அலோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அலோங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல லைவ் கேமராவுடைய வெப்கேம்னுடைய ஃபோட்டோ இங்கே காமிச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஒருவேளை வெப்கேம் என்கிட்ட இல்லை சார், என்னோட லேப்டாப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு வெப்கேம் வாங்கி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வேற வழி இல்லை, நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரை தான் நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. இது இந்த ஆண்டு புதுசாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சரிங்களா? இந்த இடத்துல கேப்சர் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சரிங்களா? கேப்சர் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த கேப்சர்டு பிக்சர் வந்து காமிப்பாங்க. ஸோ இது ஓகேவா இருக்குது, நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது அப்படின்னா அப்லோட் கொடுத்துருங்க. இல்லைன்னா திரும்ப ஒரு தடவை கேப்சர் கொடுங்க. லைட்டெல்லாம் வச்சு கரெக்டாக போடுங்க. உங்கள் ஃபேஸ் கிட்ட கொஞ்சம் லைட்லாம் வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபோட்டோ. ஸோ அப்போ அந்த வந்து அப்லோட் ஃபோட்டோகிராஃப், ஒன்ஸ் யூ ஃபைனலைஸ் த ஃபோட்டோகிராஃப், அப்லோட் ஃபோட்டோகிராஃப்ன்றது கொடுத்துருங்க. அடுத்து யுவர் கேப்சர்ட் இமேஜ் have been saved successfully வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ கேப்சர்ட் ஃபோட்டோகிராஃப் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோவை இங்கே காமிப்பாங்க. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ இப்போ தான் கடைசி ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்முடைய கடைசி ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட். இங்கே எதெல்லாம் அப்லோட் பண்ணணும்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் உங்களுடைய 10th மார்க் ஷீட். ஓகேங்களா? இந்த 3 இதை அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 200 KBக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் 100 KBக்குள்ளே இருக்கணும். 10th மார்க் ஷீட் PDF வந்து 300 KBக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ அப்படின்ற இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்சர் வந்து கொஞ்சம் ஜூம் ஆகி தான் காமிக்கும். ஓகேங்களா? உங்களுடைய ஃபேஸ் வந்து ஜூம் ஆகி காமிக்கும். இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள் அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா? இதில் இந்த மைனஸ் சிம்பிள் கொடுத்தீங்க, உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஆஸ் பர் த நார்ம்ஸ் படி கரெக்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுடைய ஸ்டாண்டர்ட்லேயே இருந்துச்சுன்னா அப்லோடு ஒரிஜினல் அப்படிங்கிறத கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேங்களா? ஒருவேளை போகலை அப்படின்னா மட்டும் இந்த ப்ளஸ் மைனஸை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ளூ இது இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் ஒரு இது இருக்கும். இந்த ப்ளூ கலர் இதுக்குள்ள உங்களுடைய ஃபேஸ் 80% வர்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. இஃப் யூ செட் யூசிங் திஸ், இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் எல்லாம் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுடைய ஃபேஸ் வந்து வந்துடணும். 80% ஆஃப் யுவர் ஃபேஸ் இந்த பாக்ஸில் 80% உங்கள் ஃபேஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஃபுல் ஃபேஸ் தெரியணும். 80% வந்து இந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபேஸ் இருக்கணும். அதை நீங்கள் வச்சுக்கோங்க.
அப்படி வச்சுட்டு டன் கொடுத்துட்டீங்கன்னா அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணுறதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ அடுத்து சிக்னேச்சரும் அதே மாதிரி தான், அங்கேயும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் தான் டேரெக்டாக அப்லோட் ஆகிடும். ஸோ பிடிஎஃப் சூஸ் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் டு வியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் யூ டன் அப்லோடிங் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சப்மிட் டாக்குமெண்ட் ஃபார்ம் ஃபைனலி அப்படின்னு சொல்லி வந்துடும். எஸ் கொடுத்துருங்க. இங்கே வந்து ரிவ்யூ பேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இதில் எதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும், நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த என்டையர் பேஜினுடைய இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா செக்ஷனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் ரிவ்யூவில் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் டைம் எடுத்து நல்லா பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் இங்கே ஒரு செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? செக் பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு, விச் மீன்ஸ் இதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணுறீங்க. இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஐ அக்ரி அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா யோர் அப்ளிகேஷன் இஸ் டன். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். ஒன்ஸ் யூ மேக் த பேமெண்ட் your application is finally submitted. And ஹால் டிக்கெட் வர்ற டைமில், அட்மிட் கார்டு வர்ற டைமில் நம்ம வீடியோ போடுவோம். அந்த டைமில் நீங்கள் அட்மிட் கார்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு மெயிலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்ஸ் யூ மேக் த பேமெண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதை சேவ் பண்ணி சேஃபாக ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எதர் இன் வாட்ஸ்அப்லேயோ அல்லது உங்களுடைய மெயில்லையோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜேஇ மெயின்ஸுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான், பட் வெரி சிம்பிள் திங். ஒன்லி திங் தட் தே ஹவ் சேஞ்ச்ட் இஸ் they have introduced capture, லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையாகவே வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் இது கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்துச்சு அப்படின்னா செப்பரேட்டாக நான் ஒரு ரீலில் அல்லது ஷார்ட்டில் நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். நல்லா படிங்க, இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், எக்ஸாமினேஷனை நல்லபடியாக எதிர்கொள்ளுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸை குவாலிஃபை பண்ணி ஜேஇ அட்வான்ஸ் எழுதி அதுலேயும் குவாலிஃபை பண்ணி ஐஐடி மாதிரியான கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.